நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகல, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக நீங்க உங்களுடைய சிரமத்தை குறைக்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக மனசுல உள்ள போராட்டம், வலி, வேதனை, கஷ்டம் இதெல்லாம் சிம்மராசிக்காக சொல்லவே முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுறீங்க. சில பேர் கோபத்துல வெளிப்படுத்துறீங்க. நாங்கடா நாங்களும் பொறுத்து போறோம், எங்களை படாப்படுத்துறீங்களே, உங்களுடைய கோபத்து மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களை அறியாம ஏற்பட்டது. ஆனா இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்தா நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு போராட்டம் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, மன அழுத்தம் குறைந்து மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஆகஸ்ட் மாதமாக கோச்சார கிரகங்கள் சிம்மராசிக்காரருக்கு செயல்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய நம்முடைய சிம்மராசிக்காரங்க இரட்டிப்பான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடந்த காலங்களில் முதலீடு போட்டு அதுல கொஞ்சமாச்சும் ஒரு சதவீதம் நமக்கு ஒரு காசு கிடைச்சிடாதா அப்படின்னு உயிரை கொடுத்து போறான்னு. ஆனா இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இரட்டிப்பான லாபம். அதாவது ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 2000 ரூபாய் லாபம், அப்படிங்கிற மாதிரி இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய, நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆகஸ்ட் மாதமாக சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியா இருக்க போது. ஸோ உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஸோ அவங்களாம் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த வட்டம் என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை உங்களுக்கு கூடவே இருந்து என்ன பண்ண போறாங்க, செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா உண்டு. ஸோ அதே போல எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, ஸோ அந்த பணம் திரும்ப வர மாட்டேங்கி, நீங்க பேசினா கோபப்பட்டு பேசுறீங்கன்னு சொல்லி உங்களை ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்தினாங்கன்னா, ஸோ இந்த வட்டம் நீங்க பணத்தை கேட்டு போகணும் அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்தன்னு நினைச்ச உறவு கூட திரும்ப உங்க கையில கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு எப்ப இருக்குன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல படிப்படியா நடக்க போகுது. அதாண்டி ஆகஸ்ட் மாசம் மொத்தமா நடந்துட முடியாது. ஸோ ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற வாழ்க்கையில இருந்து என்ன பண்ண போறீங்க, மாறி இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும், இவங்ககிட்ட இப்படித்தான் பேசணும், இவங்களாம் இப்படித்தான் இருக்காங்கிறத நீங்க புரிந்து வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்க போது. ஸோ இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருங்க. உங்களுடைய பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது லைஃப் பார்ட்னர் அல்லது பிசினஸ் பார்ட்னர், இவங்ககிட்ட என்ன பண்ணுங்க, வார்த்தைகள்ல கவனமா இருந்தா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் சிறப்பாக செய்து கொடுக்கும் என்பது உண்மை.